ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய பாக்கியம், அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடந்தால், தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து அவைகளை நாம் கைக்கொண்டு நடந்தால், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அவர் நம்மை தமக்கு பரிசுத்த ஜனமாய் ஏற்படுத்துவார் என்று இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் கட்டளைகளை கைக்கொள்வதுனா என்ன? அவர் கட்டளைகளை கைக்கொள்வது என்றால் அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் தம்முடைய கட்டளைகளை விரிவாக, பெருசாக, பெரிதாக ஒன்றும் சொல்லாமல் 2 கட்டளைகளில் முடித்து விட்டார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. 2வது ஆண்டவர் சொன்னது, உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசிப்பாயாக. இந்த 2 காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பதின் நோக்கம் என்னவென்றால், நம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதிலேயும் நாம் நம்மை நேசிப்பதைப் போல மற்றவர்களை நேசிப்பதிலேயும் உறுதியாயிருந்தால், அவர் தமக்காக தேர்ந்தெடுத்த பரிசுத்த ஜனம் நீங்களும் நானும் தான். இதிலெல்லாம் அடங்கிவிட்டது. என்ன அடங்கிவிட்டது? இப்போ நான் என்னை நேசிப்பதை போல நான் பிறர் நேசிக்கிறேன் அப்படின்னா, அவருடைய பொருட்களை, அவருடைய எந்த காரியத்தை நான் நிச்சயிக்க மாட்டேன். நான் என்னை நேசிப்பதை போல பிறரை நேசிக்கிறேன்னா அவங்க மேலே கோபப்பட மாட்டேன். நான் என்னை நேசிப்பதை போல பிறரை நேசிக்கிறேன் அப்படின்னா அவங்கள நான் உபத்திரவப்படுத்த மாட்டேன், துன்பப்படுத்த மாட்டேன். அப்போ இதில் இந்த 2 கட்டளைகளில் சகலவற்றையும் அடக்கி வைத்திருக்கிறார். சில இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, சில இடங்களில், சில குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்காரரு விருந்தினர் வந்திருக்கிறவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஒன்றா தான் சாதம்லாம், அந்த உணவெல்லாம் பரிமாறுவான். அந்த உணவில் வந்த விருந்தாளிக்கு கொஞ்சம் அதிகமாகவும், தான் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம், வைக்கலாம். ஆனால் சில தான் வீட்டுக்கு நிறைவாகவும், வீட்டுக்காரருக்கு நிறைவாகவும், வந்த விருந்தாளிக்கு குறைவாகவும் வைக்கிற வழக்கம் உண்டு. ஒரு விருந்து, ஒரு 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 சமயம் நாங்கள் ஒரு விருந்துக்கு சென்றிருந்த பொழுது, ஒரு குழுவாக ஊழியக்காரர்கள் நாங்கள் சென்றிருந்த பொழுது, அங்கே உணவு பரிமாறப்பட்டது. எல்லாருக்கும் பரிமாறினார்கள். குறிப்பாக ஒரு மனிதனுக்கு உணவில் சிலதை பரிமாறவில்லை. பர்டிகுலர்லி அந்த ஊழியக்காரரும் எங்களுடைய தட்டை பார்க்கிறார், எங்களுடைய இலையை பார்க்கிறார், அவருக்கு வரவில்லை. அப்போ அவர் வாயை திறந்தே கேட்குறார், பாஸ்டர் எனக்கு இதெல்லாம் தரலையே. உடனே சார் அச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு போட்டு வைத்திருக்கிற அந்த காரியங்களை எடுத்து கொடுக்குறேன். போட்டெல்லாம் இருக்குது, தட்டில் தான் இருக்காங்க. அது எப்படி மறந்துருப்பார்? அவர் கண்ணெதிரில் தான் இருக்குது. அப்போ ஏதோ சில விஷமத்தனங்கள் அங்கே காணப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் சொன்ன, உன்னை நேசிச்சினா இப்படி செய்வியா? மற்றவர்களை நேசிக்கும் பொழுது
இந்த மாதிரி காரியங்களை நடப்பிப்பாயா? அப்போ நமக்கு ஒரு காரியம் நமக்கு புரிதல் வேண்டும். ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை தந்திருக்கிறார். அதை கை கொள்ளும்படி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம தான் அவருக்கு பரிசுத்த ஜனம். நியாயப்பிரமாணத்தில் ஏதாகிலும் ஒன்று குறைபட்டால் கூட அது பாவமாக போயிடும். ஆனால் இது அப்படி அல்ல. 2 கட்டளை தான். இந்த 2 கட்டளை கை கொள்ளுவது சுலபம், பார்ப்பதற்கு சுலபம், கை கொள்ளுவதற்கு சுலபம் என்று நாம் நினைக்கிறோம். அது சுலபமானது தான். சுலபமானவர்களுக்கு சுலபம், அது கடினமானவர்களுக்கு கடினம். சில மன்னிக்க மாட்டாங்க. ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதை மன்னிக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சு எத்தனை வயசு ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே அதை வைத்து சண்டை வாங்கி கொண்டே இருப்பார்கள் சில உபத்திரவதிகள். சண்டை போட்டுகிட்டே இருப்பான் மனைவிகிட்ட. சில மனைவி புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற தன்மை இருக்காது. 1980, 1995, 1998, இன்னைக்கு இந்த வருஷத்தில் இந்த தேதியில் உன் தங்கச்சி என்ன இப்படி கேட்டான், இப்படி பேசியிருக்கா. அது எல்லாருக்கும் மறந்து போயிருக்கும், எல்லாருக்கும் அது இல்லாமல் போயிருக்கும், நினைவில்லாமல் போயிருக்கும். ஆனால் அந்த நபர்கள் அதை தெளிவாக ஞாபகம் வச்சு வீட்டுக்காரர்கிட்ட ஏதாவது சண்டை அப்படின்னா ஆரம்பிச்சிடுவாங்க. மனைவிகிட்ட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உடனே இவர் ஆரம்பிச்சிடுவார். ஆரம்பத்திலேருந்து உங்களை பற்றி தெரியாதா, உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா, நான் வந்திருந்தப்போ என் இலையில ஒன்றும் வைக்காமல் உன் இலையில மட்டும் வச்சு என்னை அவமானப்படுத்தி என்னை வீட்டு மாப்பிள்ளையாக நினச்சானுங்களா, என்னை கேவலப்படுத்துகிறானுங்க, அந்த சோத்தெல்லாம் நான் தின்னுட்டு வந்தேன் அப்படின்னு. இருந்தால் பயங்கரமா அந்த அம்மா பயங்கரமா நான் சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் ஸ்பெஷலான இடம் வச்சுருப்பார். ஏன்னா ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை அழகாக கை கொண்டு வழி நடத்தப்பட்டு வந்தாங்கல்ல, அதனால் இவங்கெல்லாம் ஸ்பெஷலான ஒரு கேட்டகரியில் உட்காந்துருப்பாங்க. அப்படின்னு அவங்க நினப்பு. நாங்கள்லாம் ஸ்பெஷல், நாங்கள்லாம் ஸ்பெஷலான கேட்டகரி, நாங்கள்லாம் இப்படி, நாங்கள்லாம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நம்ம சொல்லுவார், உன்னை யாருன்னே தெரியாது அப்படின்றவார். அப்போ நம்முடைய வாழ்வில் நாம் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கணும். நான் அவருக்கு பரிசுத்த ஜனம். ஏன் நான் அவருக்கு பரிசுத்த பிள்ளை, பரிசுத்தமான ஜனம், அவருடைய பரிசுத்த சம்பத்து. இதில் நான் ஒரு பொழுது காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ள மாட்டேன். இந்த பரிசுத்த குலைச்சலுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை உடைத்தெறிவேன், அந்த தடைகளை நீக்கி போடுவேன். இயேசுவின் நாமத்தில் அந்த பரிசுத்தத்தை குலைக்கிற எந்த விஷயமும் என்னை தொடக்கூடாது. நான் அதிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்று நான் மிக ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் சிலரை பாருங்கள், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவான், ஆனால் அந்த ரட்சிப்புக்கான ஒரு காரியமும் அவங்ககிட்ட இருக்காது. திருடத்தான் செய்வான், பொய் சொல்லத்தான் செய்வான், ஏமாற்றதான் செய்வான், அடுத்தவங்க சொத்துக்களை அபகரிக்கத்தான் செய்வான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் பேர் என்ன? ரட்சிக்கப்பட்டவன். சில ஊழியர்களும் அப்படி தான் இருக்காங்க. சில ஊழியர்களும் ஐயோ பயங்கரமாக இருக்குது. சில விஷயங்களை நான் கேள்விப்படும் போது அதெல்லாம் எனக்கு வேதனையாக இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் இருப்பாங்களா? ஒரு அம்மா சொல்லுது, அவர் நல்ல ஊழியக்காரன் நினச்சிதாங்க அந்த சபைக்கு போனேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சுங்க. அப்போ நம்ம ஒரு ஊழியக்காரனை பற்றி நம்மகிட்ட குறை சொல்லும்போது அதை நம்ம கேட்க பிடிக்காது. நான் சொல்லுவேன், இல்லைம்மா
இது தப்பு. அவரை பற்றி என்கிட்ட சொல்கிறது தப்பு. இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? போய் சண்டையாக போட போகிறேன்? நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. 2வது நீங்கள் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க. இப்போ என்கிட்ட எப்படி பேசுங்கன்னா அதே போல் நீங்கள் அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுங்க. அவர் கேட்க மாட்டார். கேட்க மாட்டார் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பேசுனீங்களா? இல்லை. போய் பேசுங்க. அந்தம்மா 2 வாரம் சர்ச்சுக்கு வந்தாங்க, 3வது வாரம் வரல. நான் வாரம் ஏதாச்சும் சொல்லுவேன். நீங்கள் போய் உங்கள் பாஸ்கிட்ட பேசுனீங்களா? பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு நான் போகிறேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துடுவேன்னு சொல்லி போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா 2வது வாரம் போய் 3வது வாரம் வரல. அங்கேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, தேவனுடைய கட்டளையை நாம் சரியாய் கை கொள்ளும் பொழுது தான் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாம் அவருடைய பரிசுத்த ஜனம். இந்த உபத்திரவம், இந்த பாடுகள், இந்த குப்பை கூலம் எல்லாத்தையும் எடுத்து மண்டையில் போட்டு நம்ம குழப்பம் அடைஞ்சு ஐயோ கெட்டு போகிறது தேவனுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் உடனே வந்துடல, ரொம்ப நாள் எடுத்துச்சு. சில விசுவாசிகள் இருக்காங்க, அழகாக வருவாங்க வீட்டுக்கு. ஸ்தோத்திரம் பாஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் பிரதர், வந்து உட்காருவாங்க. பாஸ்டர்ஸும் கூட கண்ட கதைகள். அது இப்படி ஆக்காது, அப்படி ஆக்காது, அந்த மாதிரி ஆக்கு. இந்த ஊழியக்காரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த விசுவாசியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊர் கதையை உப்புலாமல் சொல்லிடுவாங்க. நான் அதை உட்காந்து என்னமோ சொல்லுதுங்கன்னு அப்படியே விட்டுருவேன். ஏன்னா விசுவாசியாச்சே, வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அது சொல்கிறத கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறது. கடைசியில் பார்த்தா நீ அதை கேட்டல, நான் இப்படி உங்ககிட்ட பேசுவேன்னு அவர் தள்ளி நிற்பார். ஐயோ ஆண்டவரை, இது என்ன வம்பா போச்சு, இது என்ன, அவங்க வந்து சொன்னாங்க கேட்டேன், நீங்கள் எட்ட தள்ளி நிற்கிறீங்களே. ஆமாம், நீ கேட்டல, அதில் உனக்கு என்ன பரிசுத்தமானச்சா? ஐயோ அந்த ஊழியக்கார பேரில் இருந்த நல்ல அபிப்பிராயம்லாம் போச்சு ஆண்டவர், அந்த விசுவாசி பேரில் இருந்த நல்ல அபிப்பிராயம்லாம் போச்சு, இந்த அம்மா சொன்ன கதையெல்லாம் கேட்டா என்னடா இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு ஆகிப்போச்சு. தெரியுதில்ல, உன் ஜபம் கேட்டுச்சா? உன் வேத வாசிப்பு கேட்டுச்சா? நீ என்னோடு இருக்கிற உறவை கெடுத்துட்டு போயிட்டால, அந்த கெடுத்துட்டு போயிட்டால, எதுக்கு அவனை உட்கார வச்சு கதை கேட்குறேன்? அனுப்பிவிடு, விடாத. அவள் அப்படி பேசுவதற்கு விடாத. அதை கர்த்தர் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் தெளிவடைய பண்ணி எந்த கதையை நம்மகிட்ட வந்து சொன்னாலும், சாரி நீங்கள் கிளம்பலாம், நான் அதை கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அனுப்பி விட்டுருவேன். ஏன்னா நமக்கு தேவையில்லை அது. நமக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டுபடுகிற எந்த காரியம் நமக்கு வேண்டாம். அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதாவது இந்த காலை வேளையில் அவர் கட்டளையை கை கொள்ளுங்க. அவருக்கு பிரியமானது நீங்கள் செய்யும் பொழுது தமக்கு பரிசுத்த ஜனம் என்று ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி நம்மை வழி நடத்துவார். அவருக்கு பரிசுத்த ஜனம்னு வந்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், சத்துருடைய கிரிகள் அழிக்கப்படும், சாத்தனுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படும். அவன் நமக்கு என்னென்னமோ பண்ண நினைப்பான், ஒன்றும் வாய்க்காது. கர்த்தர் நம் நடுவில் ஜெயத்தை தருவார். ஆமென், ஆமென்.